ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, கொஞ்ச மாதங்களுக்கு முன்பாகலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இப்ப திமுகவுக்கே என்னன்னா 200க்கு 200 அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா பேசியிருந்தாங்க. விஜயோட வரவுனால இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு மாறிட்டு வருதா அப்படின்னா, அதுல ஒரு மாய பிம்பம் தான். ஏன்னா அது விஜய் வரவுனால திமுகவுக்கு எந்தவித ஒரு சறுக்கலோ எந்தவித ஒரு விஷயமோ அவங்களுக்கு வந்து பாதகமாகவும் இருக்காது. எல்லாம் சாதகமாக தான் இருக்கு. ஏன்னா கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால. ஆனா மறுபக்கம் நம்ம 2ஆம் இடத்துக்கு நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு தான் ஒரு போட்டி, கடுமையான போட்டி நிலவும். 2ஆம் இடத்துக்கே கடுமையான போட்டி நிலவும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. ஏன்னா இந்த 2ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி, ஒரு பக்கம் விஜய் கூட்டணி, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்சிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு உச்சகட்ட மோதல் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜக கூட்டணியில இருக்கிறதுனால நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையா பேசிக்கிறாங்க. ஆனா உண்மை நிலவரம் என்ன, கள நிலவரம் என்ன, நிதாசனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக ரொம்ப வீக்காவே இருக்கு. ஏன்னா அதிமுக இருக்கிறவங்க இன்னைக்கு தேதி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேல கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க. ஆனா அது வெளியில அவங்க வந்து சொல்லும்போது எக்ஸ்போஸ் ரெடி பண்றாங்கன்னா நாங்க ஒரே ஒற்றுமையா இருக்கிறோம், துரோகிகள் எல்லாம் நாங்க வெளியே துரத்திட்டோம், நாங்க ஒற்றுமையா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நிர்வாகிகளுக்குள்ள மேல்மட்ட நிர்வாகிகள் முதற்கொண்டு அடிமட்ட தொண்டர்கள் முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்றாங்க, அதிருப்தியில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனிடையில ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பகீர் ஒன்று கிளப்பி இருக்கிறார். என்னன்னா அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து செயல்பட்டு இருந்தாரு. தொடர்ந்து செயல்பட்டது இல்லாம அதிமுகவை எப்படியாவது இபிஎஸ் கையில இருந்து நான் பிடிங்கிடுவேன், அதிமுகவை நான் மீட்டுடுவேன் சபதம் எடுத்தாரு, கேசுகளை போட்டாரு, தொடர்ந்து அதுல செயல்பட்டு பயணிச்சு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா ஐயா ஓபிஎஸ் டீம்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்பிக்கை இழந்துட்டு வந்தாங்க. இதனால நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா திரும்பவும் அதிமுக கிட்ட போயிட்டு இபிஎஸ் தலைமையில அவங்களை இணைச்சுக்கிட்டாங்க. சில பேர் திமுக பக்கம் போயிட்டாங்க. ஏன்னா அதிமுக போயிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட எதுக்கு நம்ம போய் அடிமையா இருக்கணும், அவரே ஒரு அடிமை, அவரு கீழே போய் நம்ம எதுக்கு அடிமையா இருக்கணும், அதனால நம்ம தாய் கழகமான திமுக கிட்ட போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா திமுக பக்கம் படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுல ரொம்பவே அடிப்பட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் டீம் தான். ஏன்னா நீங்க தர்ம யுத்தம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ அந்த பீரியட்ல ஓபிஎஸ் பக்கம் நிறைய பேர் வந்தாங்க. இதே அதிமுக இருக்கிறவங்க பெரும்பான்மையான முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே அவர் தலைமையில என்ன பண்ணாங்க வந்தாங்க. இவரு அப்பவே பாஜக பேச்சை கேட்காமையோ இல்ல யார் பேச்சை கேட்காம இவர் சுயமா இவர் ஒரு முடிவு எடுத்து ஒரு அரசியல் பிரவேசத்தை பண்ணி இருந்தாருன்னா இவர் மகத்தான வெற்றி பெற்றிருப்பாரு. இன்னைக்கு அதிமுக இவர்கிட்ட இருந்திருக்கும், இபிஎஸ் எங்க இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தர்ம யுத்தத்துல ஐயா ஓபிஎஸ் உடைய கை ஓங்கிச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்த வந்து நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். இவர் தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்றாரு, இவருக்கு இன்னும் தனியா ஒரு எத்தனை ஆதரவாளர்கள் வந்தாங்க அதிமுக இருக்கிறவங்க நிறைய பேர். அந்த டைம்ல எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஜர்க் ஆயிட்டார். ஏன்னா அப்ப அவர் முதலமைச்சர், ஆட்சி அவர்கிட்ட இருந்தது, கொஞ்சம் ஜர்க் ஆயிட்டார். என்னப்பா இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாப்புல, தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டாப்புல, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் இங்க போறாங்களே, கரண்ட் மினிஸ்டர் அவங்ககிட்ட போனாங்க, போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு பவர் மிக்க தலைவரா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனா அப்ப அவர் பாஜக பேச்சு கேட்காம இருந்திருந்தா, ஒருவேளை அதிமுக கட்சி கூட வேண்டாங்க, அப்ப அவர் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா கூட இன்னைக்கு அவர் ஒரு பவர்ஃபுல் மிக்க தலைவரா இருந்திருப்பாரு. ஆனா பாஜக பேச்சை கேட்டு 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 தனக்கு இருந்த செல்வாக்கையும் தனக்கு இருந்த ஆதரவையும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டாரு. இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு ஒரு சில ஆதரவாளர்களோட கொஞ்சம் கை ஓங்கி இருக்கலாம், ஆனா அவருடைய கை பலப்பட்டு இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை, கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஏன்னா பாஜக கிட்ட போனதுனால இவருடைய அந்தஸ்தை இழந்துட்டாரு, இவருடைய பெரும்பான்மையை இழந்துட்டாரு, இவருக்குன்னு இருக்கிற அங்கீகாரத்தை இழந்துட்டாரு, பாஜக சொல்றபடி கேட்டு கேட்டு கேட்டுதான் இவர் செயல்படுறாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள அவங்க ஆதரவாளருக்குள்ள நிறைய பேர் என்ன பண்ணாங்க, டிஸ்கஷன் பண்ணாங்க. இதனுடைய வெளிப்பாடின் காரணமாகத்தான் திமுகவுக்கும் திரும்பவும் அதிமுகவுக்கும் என்ன பண்ணாங்க, பிரிஞ்சு போனாங்க. சோ இப்ப அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகர்வுகளை எடுப்பிருந்தார். என்டிஏ கூட்டணிக்குள்ள இருந்தாலும் என்டிஏ கூட்டணிக்குள்ள எனக்கான ஒரு அங்கீகாரத்தை இவங்க
கொடுக்கல. அதாவது பாஜக மாநில தலைவரா நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு இபிஎஸ் கூட கூட்டு சேர்த்துக்கிட்டு 2 பேர் என்ன பண்றாங்க, பழிவாங்குற நோக்கத்தோட செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்தார். வெளியே வந்த வேகத்தோட பாஜகவை எதிர்க்கவும் ஆரம்பிச்சார். பரவாயில்ல, இதுக்கப்புறமாவது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திருந்திட்டாருப்பா, பாஜகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு, பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்ய போறாரு, அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய போறாரு அப்படின்னு தான் எல்லாமே நம்பிட்டு இருந்தாங்க. இன்க்ளூடிங் பண்ருட்டி ராமச்சந்திரன்லாம் ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரு, பாஜகவை நம்புறது வேஸ்ட், பாஜகவை நம்புனா அவங்கள என்ன பண்ணுவாங்க, அடுத்த கட்சிக்காரங்களை முழுகடிச்சிருவாங்க, இனி பாஜகவே என்டிஏ கூட்டணி நம்புறது வேஸ்ட், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இதே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவை கண்டித்து கண்டன அறிக்கை கொடுத்தார். ஃபர்ஸ்ட் டைம் கண்டன அறிக்கை கொடுத்தாரு. கண்டன அறிக்கை நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக எதிர்த்துருவாரு, அதிமுக எதிர்த்து அரசியல் செய்வாரு அப்படின்னு தான் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் என்ன பண்ணாரு, நகர்வுகளை நகர்த்திட்டே வந்தார். என்டிஏ கூட்டணிக்குள்ள திரும்ப போக மாட்டேன் அப்படின்னு சொன்னிருந்த ஓபிஎஸ் அவர்கள் திரும்பவும் என்ன சொன்னார்னா, என்டிஏ கூட்டணிக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னார். அவரை தொடர்ந்து டிடிவி தினகரனும் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே என்ன சொன்னார்னா, இபிஎஸும் நயினார் நாகேந்திரன் சேர்ந்துதான் எங்களை வெளியே துரத்துனாங்க, இது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லனாலும் நான் ஓப்பனா சொல்றேன், இதுக்காக தான் அவர் வெளியேறி இருப்பாரு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டும் டிடிவி தினகரன் கொடுத்தாரு. இப்படியா இருக்கும் பொழுது டிசம்பர் 15 நாங்க ஒரு தெளிவான முடிவு எடுக்க போறோம், அதிமுக ஒன்றிணைலன்னா நான் தனி கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு வைத்தியலிங்கத்தை வைத்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாரு. அதன்படியே வைத்தியலிங்கம் சொன்னாரு. ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அது என்ன பண்ணாரு, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனா டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை சந்தித்துட்டு வந்துட்டு ஜெயலலிதாவுடைய நினைவு நாள்ல என்ன சொன்னார்னா, நான் எப்ப சொன்ன தனிய கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு, அதெல்லாம் நான் ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டார். என்னையா அந்த மனுஷன் இப்பதான் திருந்தி வந்துருவாரு, ஒரு புரட்சி ஏற்படுத்துவாரு, தர்ம யுத்தம் மாதிரி திரும்பவும் அதை எடுத்துட்டு அதிமுகவை கட்டி எழுப்பாரு, இவர் ஒரு பவர்ஃபுல் மிக்க லீடரா வந்துருவாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல நான் திரும்பவும் பாஜக தான் நான் போய் விழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சோ இதனால நிறைய பேர் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. சோ இப்ப தனி கட்சி ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு செயல்பட்டு இருந்த டைம்ல தான் நேற்றைய தினத்துல ஒரு அறிக்கை ஒண்ணு வருது. என்ன அப்படின்னா, அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி நடக்க வேண்டிய ஆலோசனை கூட்டத்தை டிசம்பர் 23ஆம் தேதி நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லெட்டர் பேட்ல என்ன பண்ணாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஆனா அதுல ஒரு விஷயம் மட்டும் நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்ற பேர்ல தான் அறிக்கை வரும். ஓபிஎஸ் அவர்கள் எந்த ஒரு அறிக்கை கொடுத்தாலும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு வரும். ஆனா நேற்றைய தினத்துல அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமா போட்டு என்ன பண்ணுச்சு, பிரிண்ட் ஆகி வந்தது. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சு விட்டார். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. எல்லா சந்தேகத்துக்கும் நான் கட்சி ஆரம்பிக்க போறேனா இல்லையா, நான் கட்சி ஆரம்பிக்கன்னு எப்ப சொன்னேன், இந்த மாதிரி குழப்பங்கள் மத்தியில நான் வந்துட்டேன்பா, திரும்பவும் வந்துட்டேன், தனி கட்சி ஆரம்பிச்சு நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு ஃபுல் போர்ஸோட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சதுக்கான ஒரு முன்னோட்டமா தான் அந்த லெட்டர் பேடு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. டிசம்பர் 23ஆம் தேதி அந்த ஆலோசனை கூட்டத்துல அபிஷியலா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியே வரும். இதுல கட்சி கொடியோட டிசைன் அதெல்லாம் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பொறுப்புகள் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் அப்படின்றதையும் இங்க முன்வைக்க போறாரு. ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் அவர் என்ன சொல்லுவாரு, ஏன்னா அதிமுக இவர் இருக்கும்போது கூட ஜெயலலிதா அவர்கள் நிரந்தர பொதுச் செயலாளர், நான் ஒருங்கிணைப்பாளர், இபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர், அந்த ஒரு போஸ்டிங் ஒன்னு உருவாக்கி என்ன பண்ண செயல்பட்டு இருந்தாங்க. இப்ப அதுலயும் என்ன பண்ண போறாங்கன்னா, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்துல ஜெயலலிதா அவர்கள் நிரந்தர பொதுச் செயலாளர், ஆல்மோஸ்ட் வந்துருவாங்க, அவங்க தான் நிரந்தர பொதுச் செயலாளர், இவர் ஒருங்கிணைப்பாளரா இருப்பாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அவரு அம்மாவின் ரொம்ப விசுவாசியா இருக்கிறதுனால அந்த விசுவாசத்தை அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தா இருக்கு. சோ அதனால பொறுப்புகள் யாரா இருக்கு, என்னென்ன பொறுப்புகள் அப்படின்றதெல்லாம் வெளியே வரும் அப்படின்னு பார்க்க வேண்டியதா ஒரு விஷயமா இருக்கு. இதுல இபிஎஸ் தரப்புக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு, அதே சமயம் மனசு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா ஒருவேளை இவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாம் திரும்பவும் தாப்பக்கம் இழுத்துப்பாரா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. நிறைய பேர் அதிருப்தியில இருக்கிறவங்க எல்லாம் ஓபிஎஸ் தலைமையில போயிருவாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இதை தவிர்த்துட்டு ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்றங்கள்ல போட்ட வழக்குகள், அதாவது அதிமுக எதிர்த்தோ இபிஎஸ் எதிர்த்தோ போட்ட வழக்குகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவரு ஒரு தனி பாதையில போயிட்டாரு, தனியா கட்சி ஆரம்பிச்சிட்ட பிறகு இன்னொரு கட்சிக்கு அவர் ஏன் உரிமை கூறுறாரு, ஏன் இன்னொரு கட்சியில அவர் இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்னு இந்த பக்கம் இருக்கிறவங்க வாதிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா
டிடிவி தினகரன் இதே போலதான் நிறைய கேசுகள் போட்டாரு. அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்கா கேசுகள் தள்ளுபடி ஆயிருச்சு. இதை வாதிட்டு தான் இவங்க தள்ளுபடி பண்ணாங்க. அதே மாதிரியே ஓபிஎஸ் அவர்கள் அவர் தரப்புல இருந்து போட்ட வழக்குகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா தள்ளுபடி ஆகிறதுன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தனியா கட்சி ஆரம்பிச்சுட்டாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். யாரு கூட கூட்டணி நிக்க போறாரு, இல்ல தனித்து நிக்க போறாரா அப்படின்ற பார்வையும் பார்க்கணும். ஒருவேளை தனித்து நின்னா இவருக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருமா அப்படின்னா அது ஒரு சந்தேக பார்வை தான். ஏன்னா ஒருவேளை தென் மாவட்டங்கள்ல ஒரு 2-3 தொகுதிகள் வருது என வாய்ப்புகள் இருக்கு. முக்குலத்தோர் வாக்குகள் வைத்திருக்கிறதுனால இவரு முக்குலத்தோர் சமுதாயத்தில் இருக்கிற தொகுதியில போட்டியிட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இங்க அரசியல் விமர்சகர்கள் கணிக்கிறாங்க. அது தவிர்த்துட்டு பாஜக கூட கூட்டணி வைக்க போறாரா அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா என்டிஏ கூட்டணியில தனக்கு ஒரு அங்கீகாரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தாரு. ஒருவேளை தனியா கட்சி ஆரம்பிச்சுட்டு என்டிஏ கூட்டணியில இவரு ஜாயின் பண்ண போறாரா? ஏன்னா பாஜக விட மாட்டாங்க. ஏன்னா பாஜக ஐயா ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனும் விட மாட்டாங்க. ஏன்னா முக்குலத்தர் வாக்குகள் இருக்கிறதுனால அதிமுக வாக்குகள் பிரியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்ஸையோ விட மாட்டாங்க, தன்னுடைய கூட்டணியில சேர்த்துப்பாங்க அப்படின்னு தான் பேசப்படுது. இதற்கான வேலைகளை தான் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப மும்முரமா செயல்பட்டு இருக்காரு. இபிஎஸ்க்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நாங்க டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ் கிட்டையும் என்ன பண்ணுவோம், பேச்சுவார்த்தை நடத்தி உள்ள கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் போயிட்டு இருக்காரு. அது ஒரு கதை, அது ஒரு பக்கம் போட்டோம். சோ பாஜக இவங்களை விட மாட்டாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா இன்னொரு சைடும் பார்க்க வேண்டியதா இருக்கு. தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணியில நிப்பாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஓபி ரவீந்திரநாத் அவர்களுக்கு அதிமுகவை விட பாஜகவை விட விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா விஜய்க்கு மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு, இளைஞர்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் கூட கூட்டணி வச்சு நம்ம ஒரு கணிசமான எம்எல்ஏக்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டும் இங்க ஒரு பார்வையும் இருக்கு. ஆக மொத்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கட்சி பாஜக கூட கூட்டணியா, தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணியா அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த கட்சி உதயமானதுனால தமிழக அரசியல ஒரு மாபெரும் தாக்குதலை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.